எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நித்திரையைக் கண்டு அவன் மனம் கலங்கினான். அந்த நித்திரையின் அர்த்தம் என்னதென்று அறிய அவன் மனம் மிகவும் வாஞ்சித்தது. சாஸ்திரிகள் மந்திரவாதிகளிடத்தில் இந்த கனவை நித்திரையை சொல்லி விசாரித்த போது அவருடைய அர்த்தத்தை சொல்ல ஒருவராலும் முடியாமல் போயிற்று. அப்பொழுது எபிரேய வாலிபன் ஒருவன் சிறையில் இருக்கிறான். அவன் நித்திரைக்கு பொருளை விளக்கி சொல்லக்கூடியவன் என்று பார்வோனிடத்தில் அவனுடைய பானபத்திரக்காரன் சொன்னபோது சிறையிலிருந்து யோசேப்பு அழைத்து வரப்பட்டான். புஷ்டியான 7 பசுக்களும் புஷ்டி இல்லாத கேவலமான 7 பசுக்களும் நதியிலிருந்து புறப்பட்டு வந்தன. அந்த கேவலமான பசுக்கள் புஷ்டியான பசுக்களை புசித்தும் அவர்கள் மகா கேவலமாக இருந்தன என்று சொல்லி தன்னுடைய கனவை, தன்னுடைய நித்திரையை பார்வோன் யோசேப்பிடம் சொன்னபோது யோசேப்பு அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு தெரியப்படுத்தினான். அர்த்தத்தை கேட்ட பார்வோன் யோசேப்பை தனக்கு அடுத்த நிலையிலே தேசத்திலே உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினான். யோசேப்பு சொன்னது போலவே பஞ்சமான நாட்கள் வந்தது. நல்ல விளைச்சல் விளையக்கூடிய நல்ல 7 வருடங்கள் முடிந்தது. யோசேப்பு நல்ல வருடங்களிலே விளைந்த தானியங்களை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்திலே அவையெல்லாம் விற்றான். யோசேப்பால் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன. தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவனுக்கு அதற்கான தரிசனங்களை கொடுத்தார். யோசேப்பு தேவனுடைய தரிசனத்தை புரிந்து கொண்டு சரியாய் நடந்தபோது தேவன் யோசேப்பை பயன்படுத்தி தேசங்களை போஷித்தார். அதற்கு யோசேப்பை எல்லா தேசங்களிலும் மேலாய் அவனை உயர்த்தினார். அதேபோல இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தரிசனங்களை கொடுத்து அவர்களை அவர் சித்தத்தின்படி பயன்படுத்த நினைக்கிறார். தேவனுடைய சித்தம் பெரிதானவைகளாக காணப்பட்டாலும் அல்லது சாதாரணமாக காணப்பட்டாலும் கூட அவைகளை உத்தமும் உண்மையுமாய் அந்த தரிசனத்துக்கு நேராக நாம் இயேசுவை கொண்டு நாம் ஓடும்போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்துவார். யோசேப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓடி பாடுகளை சகித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி பொறுமையாய் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மையும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி நமக்குரிய ஸ்தானத்திலே நம்மை நிலைநிறுத்துவார். ஆமேன்.